வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டெக்னாலஜியோட அடுத்த கட்டம் இல்ல, செயற்கை நுண்ணறிவோட ஒரு புதிய பரிணாமம். வாங்க, குவாண்டம் ஏஐங்கிற இந்த உலகத்துக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, ஒரு கேள்வி. ஒரு பிரச்சனையை தீர்க்க பல வருஷங்கள் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதையே சில நொடிகள்ல தீர்க்க முடியுமா? என்னங்க சொல்றீங்க? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குன்னு தோணுதா? ஆனா குவாண்டம் ஏஐ இதைத்தான் நிஜமாக்க போகுது. இப்ப இந்த டேபிள பாருங்களேன். ஒரு மருந்து கண்டுபிடிக்க சாதாரண ஏஐ பல வருஷங்கள் எடுத்துக்கும். ஆனா குவாண்டம் ஏஐ அதை சில மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிடும். நம்மால தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற கணக்குகள் எல்லாம் நொடி பொழுதுல தீர்த்துடும். இது சும்மா ஒரு ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். நம்ம யோசனையோட எல்லையையே மாத்த போற ஒரு விஷயம். சரி, இவ்ளோ வேகமா ஒரு விஷயம் எப்படி சாத்தியமாகுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். குவாண்டம் ஏஐயோட இந்த அசுர வேகத்துக்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் குவாண்டம் உலகத்தோட விதிகள். சூப்பர் பொசிஷன், என்டாங்கிள்மெண்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சாதாரண கம்ப்யூட்டர் ஒரு பாதையில தான் யோசிக்கும். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரே நேரத்துல கோடிக்கணக்கான வழிகள்ல யோசிச்சு சட்டுன்னு சரியான பதில கண்டுபிடிச்சிடும். இது எப்படின்னா, ஒரு பெரிய லைப்ரரியில இருக்கிற எல்லா புத்தகத்தையும் ஒரே செகண்ட்ல படிக்கிற மாதிரி. அதனால தான் இதோட வேகம் நம்ம கற்பனைக்கும் எட்டாதது. இந்த வேகம்ங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. இது நிஜ உலகத்துல நம்ம வாழ்க்கையே மாத்த போற பல விஷயங்களா மாறப்போகுது. வாங்க அதுல சில முக்கியமான துறைகளை பார்க்கலாம். முதல்ல மருத்துவம். வழக்கமா ஒரு புது மருந்தை கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 வருஷம் ஆகும். ஆனா குவாண்டம் ஏஐ கம்ப்யூட்டர்லயே மூலக்கூறுகளை உருவாக்கி எந்த மருந்து எந்த நோயை குணப்படுத்தும்னு வேகமா கணிச்சிடும். யோசிச்சு பாருங்க, எதிர்காலத்துல ஒரு புது வைரஸ் பரவனா அதுக்கான மருந்தை சில நாட்கள்லயே கண்டுபிடிக்க முடியும். இந்த மருத்துவ புரட்சியை பத்தி பேசும்போது எனக்கு நம்ம திருவள்ளுவர் சொன்ன ஒரு குறள் தான் ஞாபகத்துக்கு வருது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உடம்போட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ சொன்ன நம்ம முன்னோர்களோட சிந்தனைக்கும் இன்னைக்கு மூலக்கூறு அளவுல உயிரை காப்பாத்த போற இந்த டெக்னாலஜிக்கும் எவ்ளோ பெரிய தொடர்பு இருக்கு பாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்து மெட்டீரியல் சயின்ஸ், அதாவது பொருளியல். ஒரு புது உலோகம் இல்ல ஒரு புது பேட்டரி கண்டுபிடிக்கணும்னா பல சோதனைகள் செய்யணும். ஆனா குவாண்டம் ஏஐ அணு அளவுல பொருள்களோட குணங்களை ஆராய்ஞ்சு ரூம் டெம்பரேச்சர்ல வேலை செய்யற சூப்பர் கண்டக்டர்கள் இல்லனா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கான அடுத்த தலைமுறை பேட்டரிகளை எல்லாம் சுலபமா வடிவமைக்க உதவும். இது எரிசக்தி துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கும். இது மட்டும் இல்லைங்க, நிதிச் சந்தைகளை கணிக்கிறது, பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுறதுன்னு இதோட பயன்பாடுகள் நீண்டுகிட்டே போகுது. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு ஆச்சரியமான, நாம எதிர்பார்க்காத ஒரு துறையிலையும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அதுதான் நம்ம பழந்தமிழ் மொழியியல். ஆமா, டெக்னாலஜியோட உச்சமும் நம்ம பாரம்பரியத்தோட ஆழமும் இணையிற ஒரு புது அத்தியாயத்துக்குள்ள நாம நுழையிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பூங்குன்றனாரோட இந்த உலகளாவிய சிந்தனை மாதிரி குவாண்டம் ஏஐ மொழிகளோட கட்டமைப்பை உலக அளவுல ஆராய்ச்சி பண்ண ஒரு புது வாசலை திறக்குது. சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க, குவாண்டம் ஏஐ மூலமா பல்லாயிரம் வருஷ பழமையான ஓலைச்சுவடிகளை எல்லாம் டிஜிட்டல் ஆக்கலாம். அதுல சிதைஞ்சு போன எழுத்துக்களை கூட குவாண்டம் ப்ராபபிலிட்டி வச்சு மீட்டெடுக்கலாம். சங்க இலக்கியத்துல இருக்கிற சொற்களுக்கு நடுவுல இருக்கிற நுட்பமான தொடர்புகள் எல்லாம் நொடிப்பொழுதுல ஆராய்ஞ்சு காட்டிடும். இந்த ஆய்வோட உச்சமா நாம தொல்காப்பியத்தோட உண்மையான அர்த்தத்தை நோக்கி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறோம். நல்லா கேட்டுக்கோங்க, தொல்காப்பியம்ங்கிறது வெறும் தமிழ் இலக்கண புத்தகம் மட்டும் இல்ல, அது ஒரு கோட்பாடு. அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா மனித மொழிகளோட அடிப்படை இயங்கியலையும் விளக்குற ஒரு சூப்பர் தியரி. இவ்ளோ பெரிய விஷயத்த குவாண்டம் ஏஐ எப்படி அறிவியல் பூர்வமா நிரூபிக்க முடியும்? 3 வழிகள்ல. 1, மொழியோட பரிணாம வளர்ச்சி, தொல்லியல் டேட்டாவை எல்லாம் வச்சு தொல்காப்பியத்தோட காலத்தை துல்லியமா கணிச்சு அதோட பழமையை நிரூபிக்கும். 2, அதுல இருக்கிற எழுத்து சொல் பொருள் கட்டமைப்ப உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மொழிகளோட ஒரே நேரத்துல ஒப்பிட்டு பார்த்து இது ஒரு யுனிவர்சல் கிராமர்னு நிரூபிக்கும். 3, இப்படி டேட்டா அடிப்படையில ஒரு ஆதாரத்தை முன்வைக்கும்போது உலக மொழியியல் அறிஞர்கள் யாராலையும் இதை புறக்கணிக்க முடியாது. பல வருஷமா இருந்த ஒரு இருட்டடிப்புக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். அப்போ குவாண்டம் ஏஐங்கிறது வெறும் டெக்னாலஜியோட அடுத்த பரிணாமம் மட்டும் இல்ல, அது நம்மளோட கடந்த காலத்தை சரியா புரிஞ்சுக்க நமக்கு கிடைச்ச ஒரு புதிய சக்தி வாய்ந்த கருவி. அப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? குவாண்டம் ஏஐ செயற்கை நுண்ணறிவோட அடுத்த பரிணாமம். இது மருத்துவம், பொருளியல் மாதிரியான துறைகள்ல புரட்சி செய்ய போகுது. ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமா நம்ம பழந்தமிழ் மரபோட ஆழத்தையும் அதோட உலகளாவிய முக்கியத்துவத்தையும் அறிவியல் பூர்வமா நிரூபிக்க இது ஒரு அருமையான கருவியா இருக்க போகுது. கடைசியா வள்ளுவர் சொல்லதுதான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
குவாண்டம் ஏஐ மாதிரி ஒரு புது கருவியோட உண்மையான நோக்கம் இதுதான்னு இந்த குரல் நமக்கு ஞாபகப்படுத்துது. யார் சொன்னாங்கிறத விட எது உண்மைன்னு தேடுற நம்ம மனித குலத்தோட முடிவில்லாத பயணத்துல இது ஒரு புதிய சக்தி வாய்ந்த நண்பன்.